முறை சொல்லு. இப்போ நான் கொஞ்சம் உக்கிரமாக பேச ஆரம்பித்தேன். திரும்ப ஒரு முறை அதே இது திரும்ப சொன்னால் அவங்க இல்லாத என்ன வாழ்க்கை பாலைவனமாக போச்சு. அப்போ நான் ஒரு பாட்டை பாடி கொடுத்தேன். பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா, பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. உடனே அவளுக்கு பயங்கர சந்தோஷம். அப்போ அவர் வந்துடுவார்ல, வந்துடுவார்ல. ஏன்னா இந்த பாட்டு ஆன்சர் கரெக்டாக தானே இருக்குது. அவள் கேட்குறா, காணா போனால் என்ன டூப்ளிகேட் புருஷன் வரணும், நீங்கள் ஜோமன்னு வந்துடுவார். அப்படியான பாட்டை போட்டு விட்டாச்சா, அவளுக்கு ரொம்ப ஹாப்பி. அப்போ அவர் வந்துடுவார்ல. அப்போ சொன்னேன், இந்த எலியா சொல்கிற மாதிரி அவன் வருவான், உன் சாவுக்கு வருவான். கையை தட்டுங்க. நீ செத்துருவ. பாவத்திற்கேற்ற தண்டனையை உனக்கு போட போகிறாரு. அது எனக்கு ஒரு கொள்ளை வியாதி எனக்கு ஒன்றும் இல்லையே. இப்போ கொள்ளை வியாதி வந்த நேரத்தை செத்துருவேன். ஆனால் அடக்கத்துக்கு அவன் வருவான். அப்போ நான் பாடுவேன், பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. தீர்க்க தரிசனம் நிறைவேறும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். எதிரே எவன் விழுந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்லி சாகணும். நம்ம ஊழியத்தில் சாட்சி சொன்னவங்களுக்கு அம்மாக்காரி மம்மியாக்காரி ஒரு 4 days லாஸ்ட் வீக் கூப்பிட்டாங்க. திடீர்னு அப்படியே ஒரு அம்மா இருக்கிறது அப்போ தான் சொல்கிறாங்க. அது வரையும் காட்டல. நான் கேட்பேன், ஒவ்வொரு உபவாச கூட்டத்து வரீங்களா, அவங்க புருஷனை கண்ணிலே காட்ட மாட்டிங்களான்னு, புருஷனை கண்ணிலே காட்ட மாட்டிங்களான்னு. அப்போ தான் சொல்லுவாங்க, அம்மா இருக்காங்க, அம்மா விட்டுட்டு வர முடியாது, யாராவது ஒருவர் இருக்கணும். சரி, இப்போ அம்மாவுக்கு என்ன பிரச்சனை? இல்லை சாப்பாடு இறங்கல, சாப்பாடு நல்லா சரியாக சாப்பிடலை, ஜெபம் பண்ணுங்கன்னு. அப்போ முதல்ல ஜெபம் பண்ணிட்டு சொன்னேன், அம்மா செத்துருவா. நான் உள்ளதானே சொல்லணும், செத்துருவா. ஆனால் சாகிற முன்னாடி ஒரு பரிசுத்த ஜெபம் பண்ணணும். அதுக்கு ஒரு பொருத்தனை செலுத்திடு. 3 நாள் டைம் தரேன், 3 days. ஐயா என்கிட்ட ஒன்றுமே இல்லை, கிளவி செத்து பேயா மாறணுமா, கிளவி செத்து பரிசுத்தமாக போகணுமா, முடிவு பண்ணிக்க. எனக்கு தெரியாமலே ஒரு பொருத்தனையை போட்டுட்டாங்க. போட்டது எனக்கு தெரியாது. 3 days தாண்டி மறுபடியும் கூப்பிட்டாங்க. பொருத்தனைங்க அக்கௌண்ட்டில் போட்டாங்க. அப்படியா, பெருசாக போட்டால் தெரிஞ்சிடும். ஆனால் அவங்க சக்திக்கு பண்ணிட்டாங்க. சரி, 3 நாள் ஆண்டவர் எடுத்துடுவார். கிளவி காதில் போனை வச்சுரு, போனை வச்சாச்சு, ஜெபம் பண்ணியாச்சு. 3 நாளில் எடுத்துடுவாருன்னு. 3ஆம் நாள் செத்தாச்சு. சொன்னதுபடி செய்கிறனால தான் எனக்கு கர்த்தர் மேலே விசுவாசம் நல்லா பெருகிறது. இல்லையா? உங்களுக்கும் பெருகணும். உங்களுக்கு பாவத்தை குறைக்கணும். நீங்கள் ஒரேடியாக நான் ஸ்டாப் பண்ண சொல்லலை. ஏன்னா ஒரேடியாக ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான காரியங்கள். அண்டு ஒவ்வொரு பாவத்தையாக தொலைச்சிருங்க. இந்த கோழி தோல் உரிக்கிற மாதிரி ஒவ்வொரு பாவத்தையாக உரிச்சிருங்க. நேரம் LKG 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் எல்லாம் பிரச்சனை கிடையாது. 5க்கு மேலே போனால் அது பெரிய யோசனை. 5க்கு மேலே எல்லாமே பாவ சிந்தனையில் வர ஆரம்பித்தா எல்லாரும். ஆனால் ஆரம்பத்திலே வந்துடுங்க. சிறு குழந்தையாக இருக்கும்போது ஆணாகிலும் பெண்ணாகிலும் செஞ்ச பாவத்தையெல்லாம் மொத்தம் டைம் டேபிள் போட்டுருங்க. ஒரு பாவ ரெஜிஸ்டர் ரெடி பண்ணிடுங்க. எல்லாம் கத்த சமூகத்தில் ஊற்றிடுங்க. சமீபத்தில் ஒரு பிள்ளை, சின்ன பிள்ளை தான், அந்த மேடையில் வந்து நிற்பா. 2 பிள்ளை ஒன்று போல் நிற்கும். அதில் ஒரு பிள்ளை என்கிட்ட சொல்கிறா, எனக்கு ஒன்று ஜெபம் பண்ணுங்க பிரதர், எனக்கு ஒன்று ஜெபம் பண்ணுங்க. அப்போ சொன்னார், நீ செத்துருவியே, சின்ன குழந்தைய பார்த்து நீ செத்துருவேன்னு சொன்னேன். என்ன பிரச்சனை உனக்கு? இந்த சுண்டக்காய் வயசில் உன்னை காதல் கேட்குதோ? சுண்டக்காய் வயசில் காதல் கேட்குதோ? எத்தனை பாவங்களை அரங்கேற்றிருக்கிறாய், எத்தனை பாவம். பட்டியல் படி சொன்னார், விட்டுரு, இல்லைன்னா சொன்னது நடக்கும். விட்டுரு. பெற்றவங்க 7ஆம் கிளாஸு 5ஆம் கிளாஸுன்னு விட்டுருவோம்.
பிள்ளைங்க அங்கே ஆளுக்கு ஒரு டம்மி லவ்வரையும் வச்சுக்கிட்டு தப்பு மேலே தப்பு, சொல்ல முடியாத அளவுக்கு பாவங்கள் நடக்குது. சபையில் வர பிள்ளைக்கு இந்த மாதிரின்னா சாத்தான் அந்தி கிறிஸ்து எந்த அளவுக்கு பாவத்தில் இழுத்துக்கிட்டு போகிறான். சொன்னார் மரணம்தான், இனி செஞ்ச செத்துடுவேன், அவ்வளோதான். கேட்டால் லிஸ்ட்டு போடுறா, லிஸ்ட்டு. சித்தப்பன், அன்னை, என்ன குடும்பம் பாருங்க, கையை தட்டுங்க. லவர் மட்டும் இல்லை, அன்னை, சித்தப்பா, எப்படியெல்லாம் தோலுரிக்கணும் இவங்களெல்லாம். நான் இங்கே பிரசங்கம் பண்ணனால நிறைய பேர் யோசிப்பாங்க. அதனால் இது உலக தொலைக்காட்சி, உலக மக்கள் சிந்திக்கட்டும் என்பதற்குத்தான். இல்லை, என் சபை மக்களை நான் சேல் பண்ணலை. ஆனால் ஆண்டவர் சொல்றார், பாவம் செய்தவனை சபைக்கு முன்பாக கடிந்துவள், மறைக்காத. நான் கண்ணை மூடினாலே என சபையில் இருக்கிற மக்கள் இத்தனை மணிக்கு என்ன இடத்துல இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், கண்டுபிடிச்சிடுவேன். சிபிஐக்கு மேலே இந்த தெய்வம் நம்ம தெய்வம் நல்ல தெய்வம், மரணவரி எந்த நடத்திடுவார். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எரேமியா 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு மட்டும் செய்ய அறிவாளிகள். அல்லேலூயா. நன்மை செய்யவும் அவர்களுக்கு அறிவில்லை. அழுத்தம் திருத்தமா இன்னும் சத்தமா சொல்லு. என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். அல்லேலூயா. பொல்லாப்பு செய்வதற்கு எல்லா அறிவும் உங்கள்கிட்ட இருக்கு. அதுக்கு பிஏ படிக்கண்டாம், பிஎஸ்சியும் படிக்கண்டாம், பிஎட்டும் படிக்கண்டாம், எம்பிலும் படிக்கண்டாம், பிஹெச்டியும் படிக்கண்டாம். எங்கேருந்து படிச்சுட்டு வரீங்க? திருட போகிறேன், ஸ்கெட்ச் போட்டு திருடுறான். கொள்ளை அடிக்கிறோம், அதோடு திருடுறான். பாவம் செய்கிறோம், நல்லா பிளான் பண்ணி போகிறான். ஒரு சகோதரனே வாலிப பிராயத்தில் நான் சந்திக்கிறேன், இப்போ இல்லை. நானும் கோட்டர் அடிப்பேன், அவனும் கோட்டர் அடிப்பான். 2 பேரும் சேர்ந்து ஒரு கோட்டர் அடிப்போம், கட்டிங் போடுவோம். அந்த காலம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு 11:30 மணிக்கு வீட்டில் சாராயம் வேறு ஆட்கள் விற்பாங்க. ஒரு கோட்டர் வாங்கிட்டான், வாங்கிட்டு போகிறான். டேய், ஒரு கோட்டர் வாங்கி 2 கோட்டரை 2 பேரும் கட் பண்ணி அடிச்சிருக்கிறோம். இப்போ நீ மட்டும் ஒரு கோட்டரை மட்டும் தனியாக கொண்டு போகிற, எங்களை கொண்டு போகிறேன்னு கேட்குறேன். நம்ம பாணியில் சிரிக்கிறான். சிரிப்பில் 1000 அர்த்தம் உண்டு. பொதுவாக பெண் சிரித்தா போச்சுன்னு சொல்லுவோம். நல்லா, அதான் பெண்கள் சிரிக்கக்கூடாது, அமைதியாக இருங்க. எங்கடா கொண்டு போகிற? பாதி தாடான்னு கேட்குறா. அவளுக்கு கொண்டு போகிறேன்னு. நான் அவளுக்குன்னா ஓம் வீடு இங்கே இல்லைடா இருக்குது, நீ அங்கேயே கொண்டு போகிற. அப்போ தான் வாங்கிட்டு வர சொன்னான்னு. பேசித்தனம், பேசிக்க சாராயம் கேட்குது. எவ்வளோ ஸ்கெட்ச் போடுறாங்க பாருங்க.
அது அறியா காலம் இல்லை, நாம் பாவம் செய்கிற காலகட்டங்களில் உள்ள ஒரு சம்பவம். பாவம் செய்வதற்கு திட்டம் போடுகிறார்கள், ஸ்கெட்சு போடுறார்கள். எல்லாம் எங்கேருந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னு கேட்குற அந்த கேள்வி. அந்த பொண்ணு அப்படி கேட்டு வந்திருக்கா? லவர் கிட்ட போய் டூப்ளிகேட்டு, அதாவது திருட்டு வழி. அது எதுக்குன்னு கேட்டால், புருஷனுக்கு ஊற்றி கொடுத்தா அவன் வாங்கி கிடப்பான், நமக்கு தடை இல்லைன்னு. அவளும் குடிப்பாளாம். அடுத்து புருஷன் யாருக்குன்னு லோடு. அந்த புருஷனை பேர் என்ன, எப்போவும் லோடு தான். 24 மணிக்கு சாராயம் குடிக்கிறவன், அதுதான் லோடு. அந்த லோடுக்கு கொஞ்சம் கூட ஊற்றி கொடுத்தா அவன் பிளாட்டு, மிச்சத்தை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். பாவம் செய்கிறதுக்கு ஞானம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது. பொல்லாப்பு செய்கிறதுக்கு அறிவு இருக்கிறது, ஞானம் இருக்கிறது. நன்மை செய்கிறதுக்கு உங்களுக்கு அறிவே இல்லையே, ஞானமே இல்லையே. அப்போ உங்களெல்லாம் என்ன பண்ணணும்? அதான் எல்லாம். சிலர் குழந்தைக்கு வேண்டி பேய்கிட்ட போவாங்க. பேய் குழந்தை கொடுக்குமா? பிரதர், உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியாகும். பேய் குழந்தை கொடுக்குமா? ஏய், லிசன் மீ. ஒன்றா பிரசவிப்பதற்கு பேய் கட்டி போன குடும்பம் தான் இந்த குடும்பம். எப்பேரோட பாவத்தையும் ஆண்டவர் கண்டுபிடிச்சிடுவார். அம்மாவை பாரு. கர்த்தர் இருக்கிறார் அல்லவா? ஏன் பிரதர்? இங்கே எல்லாரும் எனக்கு ஒன்று தான். யாரை வெளிப்படுத்துகிறாரு சொல்லிடுவேன். முதல்ல இந்த தீட்டை கழுவுங்க. முதல்ல பாவம் செய்வதற்கு திட்டம் போடுகிறோம். இப்போ பிள்ளை பிரசவி பேருக்கு பேய் கட்ட போனால் நீங்கள்லாம் கிறிஸ்தவர்களான நானே ஒரு கேள்வி கேட்குறேன்ல. சரி, அதுக்கு என்னைக்காவது மனம் வருத்தப்பட்டது உண்டா? இல்லை அதுக்கு பாவ நிவாரண வழி செலுத்தினது உண்டா? இப்போ எனக்கு சந்தேகம் வருது. நீ பேயினால் உன் அப்பாவும் அம்மாவும் பேயை தேடி போய் உனக்கு குழந்தை கிடச்சிதா, இல்லை ஆண்டவரே கொடுத்தாரான்னு சந்தேகம். நீ பேயினாலே பெற்றாயா, ஆண்டவரால் பெற்றாயா? அதான் எலும்பும் தோலுமாக இருக்கிறியோ? போயிருந்து வீட்டில் ஜெபம் பண்ணுங்க. நீ அதான் பொல்லாப்பை செய்வதற்கு அறிவாளிகள். பேய்கட்டை போய் அடி வாங்கிறது, பேய்கட்டு வாதைட்டு அடி வாங்கிறது. ஒருத்தன் சமயத்தில் யூடியூப்பில் போய் பார்க்குறேன். நான் சில நேரம் யூடியூப் பார்ப்பேன், இல்லைன்னு சொல்லலை. பார்க்குறேன், ஒரு அரை ட்ரௌசர் போட்டால் ஒரு பூஜாரி இருக்கிறார். வேறெல்லாம் அப்படி இருக்குது, நிறையா மாலையெல்லாம் போட்டிருக்கு. நல்ல வேலை தங்க மாலையில் வேறு மாதிரி மாலை. ஒரு அம்மா போகுது, அந்த அம்மா குனியை வச்சு அடிக்காங்க. அடுத்து காலை கொண்டு ஒரு ஆட்டி அங்கே போயாச்சு. இதெல்லாம் தொழுக. இப்போ பொல்லாப்பை தான் நீங்கள் தேடுகிறீர்கள், கர்த்தரை தேடவில்லை. அவர் எவ்வளோ அன்பான தெய்வம், எவ்வளோ அன்பான தெய்வம், எவ்வளோ இறங்கி வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வர்ற தெய்வம். பெதஸ்தா குளத்துக்கு போனவர், பெதஸ்தா குளத்துக்கு முடவனுடைய விசுவாசத்தை கண்டு, என்ன கர்த்தர் செய்கிற கொஞ்சம் தாமதமாகலாம், ஆக பேய்கிட்டையும் பிசாசிட்டையும் போட முடியுமா? அப்போ நமக்கு என்ன அறிவு இருக்கு? இங்கே மனுஷர்களா மிருகங்களா? கர்த்தரை தேடாதவன் சபிக்கப்பட்டவன், கர்த்தரை அறியாதவன் சபிக்கப்பட்டவன், வேதத்தை கேளாதவன் சபிக்கப்பட்டவன். தாவீதுடைய குடும்பத்திலே கர்த்தருடைய சாபம், யாக்கோபின் குடும்பத்திலே கர்த்தருடைய சாபம். இன்னைக்கு உங்க குடும்பங்களையும் கர்த்தருடைய சாபம்னு சொன்னா, நம்ம ஆண்டவரை தேடுறோம். ஆனால் நம்முடைய பழைய பாவங்களும் பழைய சாபங்களும் கழுவப்படாமல் அது பின்தொடருமானால் பேராபத்துகள் சம்பவிக்கும். உங்கள் வீடுகளிலும் மரணத்தின் வாசனைகள் தோன்றும். அவர் நியாயம் விசாரிக்கிற வேளை உங்களை பரிசுத்தமாக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அதற்காகத்தான் இந்த காரியங்களை சொல்லுகிறார். இல்லைன்னா எத்தனை பேராக ஒரு கூட்டத்தோட கூட்டம் ஒன்றை விட்டுருவார்.
எவன் பாவத்தை களைந்து போடுகிறானோ அவர் சுத்தமாகிறான், சொஸ்தமாகிறான். எவன் பாவத்தை அப்படியே பக்குவமாக வச்சுக்கிட்டானோ அது கடைசி வரைக்கும் இருந்து கேன்சர் வியாதியாக வந்து நிற்கும். அப்போ கேன்சர் ஆனாலும் மருத்துவமனை தான் தேடுவீங்க. அப்போ கூட அதனுடைய பாவத்தினால் வந்த கேன்சர் என்று யாரும் யோசிக்கிறது இல்லை. முன்ஜென்ம பாவத்தினால் எனக்கு வந்திருக்கிற வேதனை என்று அறிந்து கொள்வதில்லை, புரிந்து கொள்ளும் தன்மை இல்லை. என்றால் அந்த கிறிஸ்துவனை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தரமாட்டான். ஒன்றில் விக்கிரத்துக்கு வழி நடத்துவான், இல்லை என்றால் அவன் உங்கள் வழி நடத்துவான். அவன் வழி நடத்துறது தான் ரொம்ப டெக்னிக்கல். வஞ்சனை பிசாசது. கர்த்தரை நெருங்க விடாதபடிக்கு தடுப்பான். ஆனால் மருத்துவமனை கொண்டு போகிற ரூட்டை போட்டு தருவான். இங்கே அழகிய பாண்டியபுரம் ஒரு ஊர் இருக்குது. கொரோனா காலத்தில் எத்தனையோ குடும்பங்களை ரட்சித்த முடியும். இது கொரோனா காலத்தில் இந்த ஆலயம் மட்டும்தான் திறக்கப்பட்டிருக்கும். பாஸ்டர்மாரோ ஓடி ஒளிந்த காலம். பாஸ்டர்மாரோ சொல்லுங்கள், பாஸ்டர்மாரோ ஓடி ஒளிந்த காலம். எவனா சர்ச்சு திறந்து வச்சுருந்தானா? ஏன்னா கொரோனா அவனுக்கு ஒட்டு. ஆனால் எனக்கு கொரோனாவில் நல்ல சம்பாத்தியம். தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த கொரோனா பேஷண்ட் இங்கே தான் வருவாங்க. கேட்காமலே காணிக்க போட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ கேட்டாலும் கிடைக்காது. ஏண்டால் கொரோனா வரும்னு சொன்னது இந்த ஊழியம். அந்த டிவியில் அந்த செய்தியை கேட்டு இங்கே போனால் தான் நீ விடுதலைன்ட்டு இங்கேயே வந்துடுவாங்க. கொள்ளை வியாதி வந்தால் கொன்று தான் போடும். அதுக்கு தான் அவர் அனுப்புவார். பரிசுத்தவானை சோதிப்பார், நீதிமானை சோதிப்பார். அது சிறிது காலம் மட்டும்தான். சாகிற அளவுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம மனம் திறந்த வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புவார். எந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ அந்த குடும்பத்தில் தான் இந்த மாதிரி சோதனை நடக்கும். அந்த குடும்பம் எத்தனையோ குடும்பங்களும் அந்த ஏரியா